பஸ் பஸ் நீங்களாமா கேட்டீங்க இந்த திமுக இல்ல, பஸ்ஸ ஒழுங்கா விட்டா போறோம், நீங்களே ஏறி போயிடுவீங்க. ஆனா சும்மா அவர் பேசி சொல்லி ரோஸ் கலர் பஸ் அப்படின்னாரு. ரோஸ் கலர் பஸ்ஸே பார்க்க முடியல, கண்ணாலே பார்க்க முடியல. அதுதான் உண்மை. அதே போல இவர் என்ன சொல்றாரு, இப்ப ரோஸ் கலர் பஸ் அவர் சொன்னாருங்கிறதுக்காக பெண்களுக்குன்னு சொன்னதுனால இவரு என்ன சொல்றாரு, பெண்களுக்கு மட்டும் இல்லை ஆண்களுக்கும் கொடுப்போம் அப்படிங்கிறார். நல்லா கவனிங்க நீங்க. ஒண்ணு, பொதுவா எல்லாருக்கும் கொடுப்போம்னு சொல்றது வேற, அது என்னது பெண்களுக்கு கொடுப்போம் அப்புறம் ஆண்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கிறது. இதெல்லாம் பேச்சில எவ்வளவு தந்திரம் இருக்கு பாருங்க அப்படின்னு இவர் சொல்லி இருக்கிறார். சரி, நான் யோசிச்சேன் இதெல்லாம் கொடுக்க முடியுமா அப்படின்னு. நான் என்ன சொல்றேன், ஒரு ஏழை குடும்பத்துக்கு அதுங்கள ஒரு தொழில் செஞ்சு சம்பாதிக்க விட்டுட்டோம்னா அது வீட்டை பார்த்துக்கும், நல்லாவே பார்த்துக்கும். இவங்க யாரும் எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை, அது நல்லா பார்த்துக்கும். அந்த வீட்டுல ஒரு பிள்ளைக்கோ 2 பிள்ளைக்கோ ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தோம்னா குறைச்சலா பாத்தீங்கன்னா 15,000 இருந்து 18,000 ரூபாய் சம்பளம்னா கூட 36,000 ரூபாய் அந்த புள்ள கொண்டே அவங்க அம்மா கையில கொடுத்துரும். அது அழகா குடும்பம் நடத்திட்டு போயிடலாம். அதுக்கு இவங்க எல்லாம் பதில் சொல்லாம நான் உனக்கு அதை கொடுக்கறேன் இதை கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஏமாத்து வேலை எதுக்கு, தேவையே இல்லை.